இந்த இனிமையான மாலை வேளையில் என் மண் என் மக்கள், என் மண் என் மக்கள், என் மண் என் மக்கள் என்ற ஒரு தாரக மந்திர யாத்திரைக்கு விதை விதைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த யாத்திரையை துவங்கி வைப்பதற்காக நமது மாண்புமிகு கேந்திரிய மந்திரி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். தோழமை கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தோழர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, வருகிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பினை தந்தமைக்கு மாநில தலைமைக்கும் தலைவருக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள் அநீதிக்கு எதிராக புறப்படுகிற நாள், வெற்றி கொடி நாட்டுகின்ற நாள், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு விதை விதைக்கின்ற நாள், அச்சாரம் போடுகின்ற நாள். இந்த நாளில் இந்த ராமேஸ்வரம் என்கின்ற பகுதியில், ராமர் ஈஸ்வரனை வழிபட்ட இந்த பகுதியில், ராமர் ஈஸ்வரனை வணங்கி இலங்கைக்கு சென்று ராவணனை வென்று கொன்று சீதையை மீட்ட இடம், புண்ணியத்தலம், ஆன்மீக பூமி இந்த ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தை ஏன் தலைவர் தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக, இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, எதிர்காலத்தில் இன்னும் பல பொறுப்புகளை அலங்கரிக்க இருக்கிற நமது மாண்புமிகு மதிப்பிற்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள் பேசியதை போல, நமது நாட்டு தங்கத்தை எடுத்து லண்டனிலே போய் அடகு வைத்து வாங்கி பிழைத்த காலம், பிச்சை எடுத்த காலம் காங்கிரஸ் ஆட்சி காலம். ஆனால் இன்றைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா வெளிநாடுகளுக்கும் கொரோனா காலகட்டத்தில் மருந்துகளையும் எல்லா மருந்துகளையும் அனுப்பி பெருமை பெற்ற காலம் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலம். அவருடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் யாத்திரை தொடங்குகிறார்கள். பல்வேறு சுவரொட்டிகள், வாசகங்கள், மணிப்பூரிலே என்னாச்சு, அண்ணாமலை அண்ணாச்சு, மணிப்பூரிலே என்னாச்சு என்று கேட்கிறார்கள். மணிப்பூரிலே நேற்று முந்தால் நடைபெறுகிற காலி கலவரமா? அது காங்கிரஸ் ஆட்சி காலம் தொட்டு நடைபெற்ற கலவரங்கள், 2 இனங்களுக்கு இடையே பெற்ற கலவரங்கள். அது மத கலவரம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒருபோதும் மத கலவரம் கிடையாது. 2 இனங்களுக்கு இடையே, மலைவாழ் மக்களுக்கும் சமதளத்திலும் வாழ்வதற்கு மக்களுக்காக எல்லோரும் சொல்கிறார்கள், 3 பெண்களை நிர்வாணமாக்கி மானபங்கப்படுத்தினார்களே, கேள்வி கேட்பதற்கு ஆளே இல்லையா என்று கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு கேட்கிறேன், தூத்துக்குடியிலே நடந்த நிருபமா என்ற பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதியை நீங்கள் தட்டி கேட்டீர்களா? நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிகளை, கற்பனைகளும் மானபங்கப்படுத்ததையும் எதை தட்டி கேட்டீர்களா? தமிழகத்தை விட்டு மணிப்பூருக்கும் ஹிமாச்சல பிரதேசத்திற்கும் போகிறீர்களே, ஏன்? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் நீங்க என்ன செய்தீர்கள்? மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில் எல்லோருக்கும் இன்றைக்கு இலவசமான திட்டங்கள் அனைத்து வந்து சேர்கிறது. இலவசமாக வீடுகள், இலவசமாக அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் தருகின்ற ஒரே ஆட்சி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு போனால், ஒவ்வொரு இமிகிரேஷன்லையும் போய் ஒரு 5-10 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே போனால், நமது பாஸ்போர்ட்டை பார்த்தால் அப்படி திருப்பி அப்படி வச்சுடுவோம் இமிகிரேஷன்ல. அண்ணன் தேவநாயன் யாதவ் கூட போன கூட்டத்திலே சொன்னார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் நமது பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே திருப்பி பார்க்கிறாங்க, ஹே மோடி அப்படின்னு கேட்கிறாங்க. பாஸ்போர்ட்டை பார்த்த உடனே மோடியான்னு கேட்கிறாங்க. இவ்வளவு உலகத்திலே மிகப்பெரிய தலைவராக, இங்கிலாந்து பிரதமர்களை காட்டிலும் முதல் இடத்திற்கு உலகத்திலே இன்னைக்கு மிகப்பெரிய தலைவர், பாப்புலரான லீடர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் என்ற இடத்திற்கு இன்னைக்கு வந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் இருக்கிறது. இன்று 3வது இடத்திற்கு வர இருக்கிறது என்று சொன்னால் அது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இங்கே இருக்கிற நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்
சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இந்தியாவுடைய இரும்பு மனிதராக இன்றைக்கு இந்த யாத்திரையை துவங்க வைத்திருக்கிறார்கள் அமித்ஷா அவர்கள். ஜம்மு காஷ்மீரிலே மாநிலங்களை இரண்டாக பிரித்து, லடாக் மாநிலமாக பிரித்து, இந்தியாவிற்குள் யார் வேணாலும் போகலாம், எங்கு வேணாலும் சொத்து வாங்கலாம். ஆனால் காஷ்மீருக்குள் மட்டும் நுழைய முடியாது. தகர்த்தெறிந்த தலைவர் அமித்ஷா அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. இந்தியா அடுத்தது பொது சிவில் சட்டம் எல்லோருக்கும் வேண்டும். இந்தியாவில் பிறந்த அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனால் எங்களுக்கு பொது சிவில் சட்டம் வேண்டும், அதுவும் இனி வர வேண்டும், வரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இத்தனை ஏற்பாடுகளை செய்த கருப்பு முருகானந்தம், யாத்திரையை ஏற்பாடு செய்திருக்கின்ற நரேந்திரன் அமர்பா ரெட்டி மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஏற்படுகின்ற இந்த யாத்திரை 120 நாட்கள் தொடர இருக்கிறது. 120 நாட்களிலும் 120 நாடுகளுக்கு செல்வார் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கும் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, எங்கு போனாலும் தமிழையே பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொன்மையான மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்று சொன்னால் மறக்க முடியாது. இன்னைக்கு டிவியில பார்த்தோம், நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், நமக்கென்று வீர வரலாறுகள் அத்தனையும் இருக்கிறது, அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இனி அத்தனை மீண்டும் உருவாக்கப்படும், உருவெடுக்கப்படும். அதற்கு இந்த யாத்திரை அடிகோலாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, மீண்டும் ஒருமுறை மாண்புமிகு அண்ணாமலை அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இறைவன் எல்லா தைரியமும் செல்வமும் தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.